வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க guys? ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஏன் வீடியோ சொல்ல வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு அஃபிஷியலாக பிக் பாஸ் லான்ச் ஆகுதுன்னு. நிறைய பேர் ஷோவை பார்த்துருப்பீங்க. இதில் வேற நிறைய வைரலான நியூஸ்லாம் போயிட்டு இருந்தது. இவங்கெல்லாம் வராங்க, அவங்கெல்லாம் வராங்க, நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஸோ அதனால ஷோவை பார்த்துட்டு நானும் வீடியோ போடலாம் டிசைட் பண்ணேன். ஸோ இதை வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 20 கண்டஸ்டன்ஸ் உள்ள போயிருக்காங்க. ஸோ அதுல காமன் பீப்புள் வந்து 2 பேர் போயிருக்காங்க. ஸோ இதுல ஆர்டர் வைஸா அவங்க எந்தெந்த கண்டஸ்டன்ஸ் ஆர்டரா போனாங்கன்றதையும் சொல்றேன். ஸோ அவங்க போனத ரீசனை வந்து நான் அவங்க பேசினாங்க நிறைய விஷயம். அதை பேசினதுல நான் சுருக்கி ஒரு சிங்கிள் லைன்ல ஒரு ரீசனா நான் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சரி, ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ஸ் யார் போனாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ்குள்ள ஜிபி முத்து. ஸோ அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட திறமையால தான் அவர் உள்ள போயிருக்காரு. ஸோ ஜிபி முத்து பல சீசனா வருவாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு சீசன் 6ல ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் தான் அவர் உள்ள போனாரு. ஸோ அதை பார்த்தோன்னா நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாம் நடந்து இருந்தது. தனியா அவர் உள்ள போனோன்னே அது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ஜிபி முத்து வந்து சிம்பிள் பர்சனா இருந்து போயிருக்காரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரேப் வசந்த். ஜொர்த்தாலன்னு ஒரு சாங் இருக்கு. ஸோ அந்த சாங் மூலியமா ஃபேமஸ் ஆனார் அவரு. ஸோ இண்டிபெண்டா ஃபேமஸ் ஆனதால அவர் இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல ஃபேமஸ் ஆகி உள்ள போனதால செகண்ட் கண்டஸ்டன்ட் ரேப் வசந்த். தேர்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு காமன் பீப்புள்னு சொல்லியிருந்தாங்களே. ஸோ அந்த காமன் பீப்புள யாரை சூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தான் சூஸ் பண்ணாங்க. அவங்க பேர் வந்து சிவன் கணேசன். ஸோ அவங்க வந்து தன்னுடைய கம்யூனிட்டிக்காக போராடணும், அந்த ஒரு என்னை நம்பி ஒரு கம்யூனிட்டியே இருக்கு. ஸோ அவங்களுக்காக நான் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுவேன் அப்படின்ற காரணத்துக்காக உள்ள வந்திருக்காங்க. ஸோ அவங்க தேர்ட் கண்டஸ்டன்ட் தான் உள்ள போனாங்க. நாலாவதா யார் வந்துன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இவர் நிறைய பேர் சீரியல் பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆசிம்ன்றவர். ஸோ அந்த சிவானி கூட பேரெல்லாம் நிறைய சீரியல்ல நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து என்னோட பையனோட கனவுக்காக நான் வந்திருக்கேன், என் பையனோட கனவை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்ற காரணத்துக்காக அவர் வந்திருந்தாரு. ஸோ அவர் அவங்க பையனோட கனவை நிறைவேற்றுவாரா மாற்றாரான்றத நம்ம போக போக தான் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டருங்க. ஸோ அவர் டான்ஸ் மாஸ்டர், ராபர்ட் டான்ஸ் மாஸ்டர். அவர் எதுக்காக உள்ள வந்தாருன்னு பாத்தீங்கன்னா, ஸோ அவருக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர், கொரியோகிராஃபர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கனவு என்னன்னா ஹீரோ ஆகணும்ன்ற காரணத்துக்காக உள்ள வந்திருக்காரு. ஸோ ஹீரோ ஆகுவாரா அப்படின்றத நீங்க என்ன சொல்லுங்க. அடுத்து ஆயிஷா வந்து ஒரு சீரியல்ல பார்த்துருப்பீங்க, ஜீ தமிழ் சீரியல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களும் இந்த இதுக்குள்ள வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட சக்சஸிங் ஸ்டெப் காரணமாக நாங்கள் வரணும், ஸோ இன்னும் சக்ஸஸ் மேலே மேலே போகணுன்றது காரணத்துக்காக நான் வந்திருக்கேன், எனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கணுன்றது தான் ரீசன்னு சொன்னாங்க. அடுத்து ஷெரீனான்றது வந்து ஒரு ஃபைட்டர், பாக்ஸிங்கும் பண்ணுறாங்க, மாடலிங்கும் பண்ணுறாங்க, என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களும் இதில் வந்து நான் ஒரு ஃபைட் பண்ணி எல்லாரோட ஃபைட் பண்ணி நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், அதனால தான் நான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. எட்டாவதா பார்த்தீங்கன்னா மணிகண்டன் ஆக்டர் வந்திருந்தாரு. ஸோ அவர் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல்லாம் நடிச்சிருக்காராம். பட் எந்த சீரியல்லையும் நடிச்சிருந்தோம் எல்லாரும் என் கேரக்டரோட நேம் வச்சுதான் சொன்னாங்களே தவிர என் நேம் வச்சு எங்கேயுமே சொல்லல. ஸோ என்னோட நேமுக்காக நான் வந்திருக்கேன், ஸோ அதனால என் நேம் ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ 9வது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ரக்ஷிதா. ஸோ ரக்ஷிதான்னு தெரியாது, மீனாட்சின்னு சொல்லியிருந்தா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சரவணன் மீனாட்சி சீரியல் பார்க்குறவங்களுக்கு. ஸோ அந்த ரச்சி தான் உள்ள வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட திறமையெல்லாம் நான் வெளிப்படுத்தணும், நிறைய விஷயங்கள் கிடைத்து இருந்தது. நான் என்னதான் கர்நாடகாவில் பிறந்து இருந்தாலும் தமிழ்நாட்டு இந்த ஒரு சீரியல் நடிச்சு எனக்கு பெரிய பேர் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து நான் யாருன்றத நான் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும், ஸோ அதனால நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து ஒரு மாடல், ராம்ன்ற மாடல் வந்திருந்தாரு 10th. ஸோ அவர் என்ன ரீசன் சொன்னார்னா, ஸோ என்னோட ஓன் எஃபெக்டால் தான் நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஸோ நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ நான் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இந்த மாதிரி இருந்திருக்கேன், பட் என்னோட எல்லாரையும் நான் டிபெண்ட் பண்ணாம இருந்திருக்கேன். ஸோ இந்த வாட்டி இந்த வீட்டுக்குள்ள டிபெண்ட் பண்ணி என்னெல்லாம் நடக்குதுன்றதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்ததா 11th ஒரு ரேப்பர் வந்திருந்தாருங்க, ஏடிகே ரேப்பர்ன்ட்டு. ஸோ அவரும் நிறைய சாங்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சாங்லாம் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒரு எதுவுமே கிடைக்கல. ஸோ எனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கல. ஸோ ஒரு அவார்டுன்றது எனக்கான ஒன்று கூட கிடைக்கல. ஸோ அந்த அவார்டை நான் வின் பண்ணணும், ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ அடுத்த வந்த கண்டஸ்டன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் சொன்னா உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் சீசன் 3ல லாஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ரீலங்கால இருந்து ஜனனின்ற ஒரு பொண்ணை வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த பொண்ணோட 16 வயசுலேயே அந்த பொண்ணுக்கு வந்து நான் பிக் பாஸ்குள்ள போனோம்னு 5 வருஷம் கனவோட இருந்திருக்கு. ஸோ அந்த பொண்ணோட கனவு வந்து இந்த சீசன்ல நிறைவேறி இருக்கு. ஸோ அவங்களோட ஏஜ் 21. ஸோ அவங்களோட சைல்ட்ஹுட் கனவு வந்து
ஆசைப்பட்டா இந்த உலகம் நடத்தி வைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நடத்தி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க பேசுற தமிழே ரொம்ப கியூட்டா இருக்கு. ஸோ நிறைய பேர் லாஸ்ட்லயே அவங்க பேசுறது பிடிக்கும், அந்த மாதிரி இவங்க பேசுறதும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பேசும்போது எனக்கு பிடிச்சிருந்து. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஸ்ரீலங்கா தமிழ் பிடிக்கும்ன்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 13வதா சாந்தி டான்சர்ன்ற டான்ஸ் மாஸ்டர். ஸோ அவங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க சினிமால. ஸோ ஆக்டிங்ல இருந்து கொரியோகிராஃபர் இருந்து இது பல விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. பட் நான் வந்து எதனா ப்ரூவ் பண்ணணும், எனக்கான அடையாளத்தை உருவாக்கணும், சின்சியரா ஒர்க் பண்ணி இந்த லெவல் ரீச் ஆகணும்ன்ற காரணத்துக்காக அவங்க வந்திருக்காங்க. 14வதா பாத்தீங்கன்னா விக்ரம். ஸோ இந்த விக்ரம் பாத்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு நிறைய இந்த சொசைட்டில எதனா ஒன்று ப்ரூவ் பண்ணணும், இந்த சொசைட்டிக்கு நம்ம எதனா எடுத்து உரைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக உள்ள வந்திருக்காரு. ஸோ நிறைய பேர் வந்து கலாட்டா சேனல் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் பேசுறதெல்லாம் ரொம்ப யூனிக்காவும் ஒரு தனித்தன்மையா இருக்கும். ஸோ அவர் இந்த சொசைட்டி இம்ப்ரூவ்மெண்ட், இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்ன சொசைட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறாருன்றத நான் பார்க்க ரெடியா இருக்கேன். நீங்க பார்க்குற எத்தனை பேர் தயாராக இருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அமுதவாணன் 15th போனாரு. ஸோ நிறைய பேர் அமுதவாணன் காமெடி ஷோ பார்த்துருப்பீங்க, காமெடி எல்லாம் பார்த்துருப்பீங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் அவர் என்னெல்லாம் பண்ண போறாருன்றதுக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவர் காமெடினா ஒரு நேம் வாங்கணும்ன்றதுக்காகவே உள்ள போறாரு. அடுத்ததான் மகேஸ்வரி, விஜய் மகேஸ்வரி. ஸோ நிறைய பேர் சேனல்ல சில சீரியல் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்து என் பையனோட கனவை நிறைவேற்றணும், என் பையனுக்காக நான் ஒரு எல்லாத்தையும் பண்ணணுன்றதுக்காக, என் பையனோட முயற்சிக்காக நான் வந்திருக்கேன். ஸோ லைஃப் இஸ் ஏ ரேஸ், நான் ஓடிட்டே இருப்பேன் அப்படின்றதுக்காக வந்திருந்தாங்க. அடுத்து விஜய் கதிரவன் 17வதா போயிருந்தாரு. ஸோ அவர் என்னன்னா இந்த எனக்கு ஆடியன்ஸ் கூட பேசினா பிடிக்கும் எல்லாமே எனக்கு. அவங்களுக்காக என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு கூட என்டர்டெயின் பண்ணுவேன். அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்ற காரணத்துக்காக அவர் போயிருக்காரு. லாஸ்ட் 18வதா பாத்தீங்கன்னா குயின்சின்ற ஒரு பொண்ணு போயிருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு மாடல், ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ இப்போ 2-3 சீரியல்லாம் பண்ணியிருக்காங்க, லீடும் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு சில் அண்ட் ஃபன் பண்ணணும், நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். நான் ஈஸியா போய் யாரு கூடயும் மிங்கிள் ஆக மாட்டேன், இதுல போயிட்டு என்னென்னலாம் நடக்குதுன்றத பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 19வது பாத்தீங்கன்னா நிவாஷினின்ற ஒரு ஸ்ரீலங்கா பொண்ணு, பட் தமிழ் ஃபேமிலி ஓரியன்டடு. ஸோ பரமக்குடி சைடா. ஸோ அவங்க வந்து எங்க அம்மாவோட கனவு. ஸோ எங்க அம்மா வந்து அவங்க அம்மாவுக்கு 5 பொண்ணுங்களாம், 5 பசங்கன்னு வச்சுங்க. 5 பசங்களை யாருன்னா ஒருத்தர் டிவியில வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது காரணத்துக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாவோட கனவுக்காக பிக் பாஸ்குள்ள வந்திருக்காங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா 20வது கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு காமன் பீப்புள். இவங்க எப்படி வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து டிக்டாக் மூலியமா இந்த ரீல்ஸ் பண்ணுவாங்களா, அந்த ரீல்ஸ் எல்லாம் பண்ணி, அவங்க பேர் வந்து தனலட்சுமி. இந்த ரீல்ஸ் எல்லாம் பண்ணி என்கிட்ட இருக்க போன், அந்த போனை வச்சு என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணி நான் வருவேன் அப்படின்ட்டு. இவங்க பேக்ரவுண்டும் ரொம்ப வீக்கா இருந்து பேக்ரவுண்ட் இல்லாம நான் ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கணும்ன்ற காரணத்துக்காக அவங்க வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த காமன் பீப்புளோட ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த 20 கண்டஸ்டன்ஸ்ல நீங்க எத்தனை கண்டஸ்டன்ஸ் எதிர்பார்த்தீங்க? இவங்க எல்லாம் வந்தா நல்லா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. சில பேருக்கு வந்து இவங்க எல்லாம் ஒரு கண்டஸ்டன்ஸான்னு சில பேருக்கு தோணும். இதுல உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் யாரு, பிடிக்காத கண்டஸ்டன்ஸ் யாருன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் இனிமேல் டெய்லியும் நம்ம 1 hour பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த டாஸ்க் இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் நாங்க கண்டினியூஸா நேஷனல் வுட் சேனல்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஒருவேளை அந்த வியூஸ் எல்லாம் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும்னா மறக்காம நேஷனல் வுட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணி.